பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரம் தொடர்பாக அப்போதைய திமுக எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் நோட்டீஸ் வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபையா இணைப்பில் இருக்கிறார். சுபையா, கூடுதல் விவரம் என்ன? பார்த்தீங்கன்னா, கடந்த அதிமுக ஆட்சியின் போது சட்டப்பேரவைக்குள் அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரும் தற்போது முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உட்பட 18 திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள் குட்கா எடுத்து சென்றார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக உரிமை மீறல் குழு நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸ் எடுத்து அவர் வழக்கு தொடர்ந்தார்கள். ஆனால் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு மீண்டும் அந்த வழக்கு தள்ளுபடியான நிலையில் பேரவை செயலாளர் மீண்டும் மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த மேல்முறையீட்டு வழக்கானது விசாரணை முடிந்து இந்த தீர்ப்பு வழங்குவதாக இருந்தது. கடைசி நேரத்தில் அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி இந்த வழக்கில் சிலருக்கு நோட்டீஸ் கிடைக்கவில்லை என்று வாதத்தை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்புமாறு உத்தரவிட்டார். இதற்கிடையே இந்த வழக்கு தொடர்பாக இந்த வழக்கில் வாதாடக்கூடிய அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஐஎஸ் இன்பதுரை நம்மோடு இருக்கிறார். கேட்கலாம் சார். இன்னைக்கு காலையில் இந்த வழக்கு நீதிபதி SM தீர்ப்பு வழங்குறா இருந்தார். என்ன காரணத்தை சார் நோட்டீஸ் அனுப்பி மாற்றி வச்சாங்க? நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை பார்த்துருக்கிறதுன்னு ஒரு பிரபலமான வசனம் இருக்குல்ல, அந்த வசனம் இன்றைக்கி நீதிமன்றத்தில் நடந்தது. 3 வருஷமாக நிலுவையில் இருக்கிற ஒரு வழக்கு. அந்த வழக்கில் எங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்படவில்லைன்னு யார் சொல்கிறான்னா அட்வொகேட் ஜெனரல் சொல்கிறார். இதில் யார் நோட்டீஸ் வழங்கியிருக்கணும்னா அட்வொகேட் ஜெனரல் தான் வழங்கியிருக்கணும். இதை நீதிமன்றம் தடுத்துருச்சு. என்ன நடந்ததுன்னா, வழக்கு வந்த உடனே தீர்ப்பு வழங்குகிற நிலையில் அட்வொகேட் ஜெனரல் எழுந்து இதில் மொத்தம் ஸ்டாலின் உள்ளிட்ட 18 பேர், ஒருவர் மரணமடைந்து விட்டார், அந்த 17 பேருக்கு நோட்டீஸ் வழங்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னார். அப்போ நாங்கள் எழும்பி அதில் 4-5 பேருக்கு நோட்டீஸ் வழங்கியிருக்கு. 3 வருஷம் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. கடந்த 3 முறை இது வாய்தா வந்திருக்கு. அப்போதெல்லாம் கவனிக்காமல் இப்போ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். உடனே நீதிபதி நோ மேன் ஷுட் பி கண்டெம்ட் அன்ஹர்டுன்னு ஒரு லீகல் பிரின்சிபல் இருக்குது. அதன்படி அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்க வேண்டும்னு அவங்க அதை வாய்தாவாக கேட்டாங்க. அப்படி இல்லை, நோட்டீஸை நாங்கள் இன்றே வழங்கி விடுகிறோம், நாளைக்கு இந்த வழக்கை ஒத்தி வைங்கள் என்று கேட்டோம். வருகிற வியாழக்கிழமை என்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறோம். அதுக்குள்ளே நீங்கள் நோட்டீஸ் உங்கள் தரப்பில் வழங்கி விடுங்கள், இது அரசு வழங்க வேண்டிய நோட்டீஸ் தான், ஆனால் நாங்கள் நீதி மேல் தாகம் உள்ளவர்களாக இருக்கிறனால நீங்களே அதை வழங்குங்கன்னு சொன்னாங்க. இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா, இந்த நீதிமன்ற இந்த காஸ்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லப்படுற வழக்கு பட்டியலில் இன்றைய முதலமைச்சரை பற்றி என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? நாட் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. ஒரு ஷேம். அரசாங்கத்துக்கு இது ஒரு வெட்கக்கேடான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். நீதிபதி அதை குறிப்பிட்டிருந்தார். நாட் அவைலபிளுக்கு ஒரு முக்கிய பிரமுகர்கள் கூட நோட்டீஸ் வழங்க முடிய நிலை இருக்குன்னு கேள்விப்பட்டிருந்தார். அதே நேரத்தில் இந்த வழக்கில் உங்கள் தரப்பை நோட்டீஸ் நேரே சர்வ் பண்ண சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் நீங்களே வழங்க போகிறீங்களா? அதாவது அவர் நீதிபதி என்ன சொன்னார்னா, அவர் தரப்பு வழக்கறிஞர் யாராவது வக்காலத்து தாக்கல் செய்திருந்தால் வழக்கறிஞருக்கு தகவலை கொடுங்க, அவங்க எல்லாருக்கும் எலக்ட்ரானிக் மீடியா வழியாக அனுப்பிவிட்டு ப்ரூஃப் ஆஃப் சர்வீஸை கோர்ட்டில் தாக்கல் செய்யுங்க, வியாழக்கிழமை என்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு மீண்டும் வியாழக்கிழமை விசாரணைக்கு வருகிறது. அதற்குள் இவங்களை நோட்டீஸை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்புமாறு உத்தரவிட்டுள்ளார். அதற்கு முந்தைய நாளே வழங்கப்பட்டு விட்டதா என்பது விவரங்களை தெரிவிக்குமாறும் அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் இந்த வழக்கு விசாரணை வியாழக்கிழமை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பிரியதர்ஷினி, நீதிபதியின் ஆணையை தொடர்ந்து வழக்கில் எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டிருந்த திமுக எம்எல்ஏக்களுக்கு நோட்டீஸ் மீண்டும் பிறப்பிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபையா.